ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேஸ்ட்டு பிளாஸ்டிக் மூடி வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி 2 மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடி கூடவே 2 கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த கட்டப்பை ஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மொத்தம் நம்மளுக்கு 4 பீஸாக வேணும். அதனால இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த மூடியில் இந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறோம். 4 கார்னர்லேயும் நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் க்ளூ தடவி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பக்கமும் நம்ம ஒட்டியாச்சு. இன்னும் 2 ஸ்டிக்கை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக இந்த 4 கார்னர்லேயுமே நான் க்ளூ தடவிக்கிறேன். நீங்கள் பெவிபாண்ட் தடவி கூட ஒட்டலாம். இப்போ இந்த மாதிரி தடவிட்டு அந்த மூடியை நம்ம மேலே வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இது போல் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இதை திருப்பிக்க போகிறேன். இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த 4 கார்னர்லேயும் இது போல் பிளாஸ்டிக் மூடியை நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நான் வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே நம்ம வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிச்சனில் சின்ன சின்ன பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த மாதிரி பவுடர் டப்பா, எண்ணெய் பாட்டில், இது போல் மேக்கப் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கம் தடவிக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக க்ளூ தடவிட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே இதை தடவி எடுத்துடலாம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ரவுண்டாக கட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவை அதில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதோடைய பேக் சைடில் காந்தகம் இருந்தால் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கலாம். நான் பேப்பர் டேப்பு ஒட்டிக்கிறேன். எப்படி ஒட்டுறேன்னா, இது பாருங்கள், கம் இருக்க பக்கமும் ஒட்டிட்டு இது போல் திருப்பி ஒட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி ஒட்டுறேன். நான் சொல்கிறது புரியுதா தெரியல, வீடியோவை பார்த்தா நல்லாவே புரியும். அதே மாதிரி இன்னொரு டேப் நான் ஒட்டிக்கிறேன். மொத்தம் 2 டேப் ஒட்டுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை நான் எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் டோரில் தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்கே ஒட்டணும்னு தோணுதோ அங்கே ஒட்டிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பாஞ்சு எடுத்துருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாஞ்சு. இதை கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை பேக் சைடில் நான் டபுள் சைட் டேப் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். செவுத்தில் இல்லைனா டோரில் அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி சேஃப்டி பின்லாம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிற சேஃப்டி பின்னெல்லாம் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வேணும் போது தேடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி குத்தி வச்சுக்கும் போது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஏர் பின் கூட குத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குத்தி வைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.